வணக்கம் நண்பர்களே, ஜெர்சா கிச்சன் சேனலில் இன்றைக்கி நம்ம ரொம்பவே முறுமுறுப்பான கலக்கலான்னு நிறைய இடத்துல சொல்லுவாங்க. இது வந்து கோதுமை பிஸ்கெட்டுன்னு சொல்லுவாங்க. இந்த முறுமுறுப்பான கோதுமை பிஸ்கெட் எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். சின்ன சின்ன டிப்ஸை ஃபாலோ பண்ணாலே போதும், இந்த சூப்பரான முறுமுறுப்பான கோதுமை பிஸ்கெட் நம்மளும் செய்யலாம். வாங்க இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டாக ஒரு பவுலில் 2 கப் கோதுமை மாவு சேர்க்குறேன். இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் டெசிகேட்டட் கோகனட், கூடவே 2 டேபிள் ஸ்பூன் ரவை, அப்புறம் பிஞ்ச் ஆஃப் சால்ட், 1/4 டீஸ்பூன் சோம்பு, இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் நல்லா கலந்து விடலாம். கலந்து விட்ட அப்புறம் இதுக்கு நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்ன பள்ளம் மாதிரி தோண்டி இதில் சர்க்கரையை கூட ஏலக்காயும் பவுடர் பண்ணி சேர்த்துருக்கேன், அதையும் இதில் சேர்க்கலாம். 3/4 கப் சர்க்கரை சேருங்க. கூடவே 1/4 கப் நெய், 1/4 கப் தண்ணி, இதெல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் நல்லா கலந்துடலாம். சர்க்கரை லைட்டாக கரையட்டும். கரைஞ்சப்புறம் இந்த மாவையை சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை ரெடி பண்ணி எடுக்கலாம். நான் இப்போ இதில் 2 டிப்ஸ் சொல்லியிருக்கேன். இந்த 2 டிப்ஸையும் ஃபாலோ பண்ணாலே நமக்கு சூப்பரான ஒரு கிறிஸ்பியான பிஸ்கெட் நமக்கும் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் டிப்ஸ் வந்து இந்த மாவை நம்ம ரெடி பண்ணி எடுக்கும்போது ரொம்ப ஸ்மூத்தாக ரெடி பண்ணி எடுக்க வேண்டாம், கொஞ்சம் ஹார்டாக இருந்தாலும் நமக்கு போதும். பாருங்கள், இப்போ நான் இதை பிச்சு எடுக்கும்போது உள்ள ரொம்ப ஸ்மூத்தாக இல்லை, இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுக்கணும். ரெடி பண்ணி எடுத்த மாவை ஒரு 10 நிமிஷம் ரெஸ்ட்டில் விட்டுட்டு அப்புறம் நமக்கு தேவையான ஷேப்பில் இதை கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ரொம்பவே தின்னாக கட் பண்ணாமல் கொஞ்சம் திக்காக கட் பண்ணிக்கோங்க. நம்ம பாதுஷாக்கெல்லாம் எந்த மாதிரி நம்ம மாவு ரெடி பண்ணி எடுப்போமோ அந்த மாதிரி எடுத்தால் நமக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன கிராக்ஸ் ஆட்டு உள்ளே வரும். பாருங்கள். இனி செகண்ட் டிப்ஸ் என்னென்னா, எண்ணெய் ரொம்பவே லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். இதை நம்ம போடும்போது எண்ணெய் லோ ஃப்ளேமில் தான் இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 10லேருந்து 12 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே இதை வச்சுக்கணும். உள்ளாடி கரண்டி எதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணக்கூடாது. அந்த மாதிரி பண்ணால் இதெல்லாம் அப்படியே உடஞ்சி போயிடும். 12 நிமிஷம் இது அப்படி மிதமான ஹீட்டில் அந்த மாதிரி ரொம்பவே லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வைக்கும்போது இதுக்கு மேலே இந்த மாதிரி நிறைய கிராக்ஸ் வரும் பாருங்க. இந்த மாதிரி நிறைய கிராக்ஸ் வந்தப்புறம் நம்ம ஃபுல் ஃப்ளேமில் இதை வைக்கணும். இனி ஃபுல் ஃப்ளேமில் வச்சுட்டு இதோட கலர் சேஞ்ச் ஆனதும் இதை நம்ம எடுத்துடலாம். இதோட கலர் சேஞ்ச் ஆனதுமே எடுக்கணும். அந்த டைமை ரொம்ப கேர்ஃபுல்லாக எடுக்கணும். ஏன்னா இது ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இது நல்லா ஆறுனப்புறம் தான் நமக்கு அந்த கிறிஸ்பினஸ்ஸே வரும். அதனால் இதை எடுக்கும்போது தான் ரொம்பவே பார்த்து எடுக்கணும், அல்லது இன்னும் பொடிஞ்சு போயிடும் எல்லாம். இப்போது இதோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இனி இதையெல்லாம் வேறொரு பிளேட்டுக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணலாம். இதை போலவே மீதி இருக்கிற எல்லா மாவுலையும் இந்த கோதுமை பிஸ்கெட் ரெடி பண்ணி எடுக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நம்மளோட சூப்பரான முறுமுறுப்பான கோதுமை பிஸ்கெட் ரெடி. இதை நீங்கள் வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். இதோட இன்க்ரீடியன்ட் எல்லார் வீட்லேயும் எப்போவுமே இருக்கிறது தான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்துட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். வீட்டிலே சமைக்கலாம், நலமாக வாழலாம்.